இந்த ஒரு மீன் ஆறுல எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்போ நாய்க்குட்டி அதே பார்த்துட்டு இருக்கு. நாய்க்குட்டியை பார்த்த மீன் வாயில இருக்க தண்ணி அது மேல துப்பிட்டு பாறைக்கு நடுவில் தான் ஓடிட்டு இருக்கு. நாய்க்குட்டி அது பின்னாடியே போயிட்டு இருக்கு. இந்த மீன் அருவிக்கு மேல இருக்கிற பாறைக்கு மேல போறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனா அதால முடியாம கீழே விழுந்துருது. இதெல்லாம் நாய்க்குட்டி பார்த்துட்டு இருக்கு. அப்படியே வெயில் காலம் போயிட்டு பனிகாலமும் வந்துருது. அங்க இருக்க கல்லெல்லாம் பாறை மாதிரி இந்த நாய்க்குட்டி அடுக்கி வைக்குது. பனிகாலம் ஃபுல்லாவே இந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி ஒரு பெரிய உயரமான பாறையை உருவாக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மீனை அது வழியா போயிட்டு தாவி அந்த அருவிக்கு மேல போக சொல்லும். மீனும் வேக வேகமா ஓடி போயிட்டு நாய்க்குட்டி வச்ச கல்லுக்கு நடுவுல எல்லாம் போயிட்டு அருவிக்கு மேல இருக்கிற பாறையை ரீச் ஆன உடனே ஒரு பிரகாசமான ஒளி வீசும். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட நாய்க்குட்டி திரும்பி தான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு டிராகன் நாய்க்குட்டியை பார்த்துட்டு இருக்கும். இது வேற யாரும் கிடையாது, அந்த மீன் தான். ஏதோ ஒரு சாபத்தால அந்த டிராகன் மீனா மாறிட்டு இருக்கும். அது சாபம் போனோம்னா அருவிக்கு மேல போற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த அருவிக்கு மேல இருக்கிற பாறை கிட்ட போக ட்ரை பண்ணும். நாய்க்குட்டி ஹெல்ப் பண்ணதுனால அதுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா நாய்க்குட்டி அது முதுகுல ஏத்திட்டு அப்படியே சுத்தி வருது.